ஏன் வந்து பைத்தான் படிக்கணும் 2024ல ஏன் எல்லாருமே பைத்தான் படிக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்றாங்க பைத்தான் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இத பத்தின வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படினா பைத்தான் படிச்சா என்னென்ன ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பைத்தான் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கற டவுட்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கு சோ அத பத்தின டீடைல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்க அப்படினா நிறைய கம்பெனிஸ் இப்போ நம்மகிட்டயே ரெக்ரூட்மென்ட் கேக்கும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு வேணும் அப்படினே வந்து கேட்பாங்க ஏனா பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு நிறைய ஓபனிங்ஸ் வந்துட்டு இருக்கு 2024ல இன்னும் நிறைய வரப்போகுது பைத்தான் மூலமா நம்மளால எல்லா அப்ளிகேஷனுமே வந்து டெவலப் பண்ண முடியும் ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜாவான்னு ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இப்பவுமே வந்து ஜாவாக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும் பட் இருந்தாலுமே ஜாவா பீட் பண்ணி பைத்தான் வந்துருச்சு என்ன ரீசன் அப்படின்னா ஜாவால வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து அதிகமா இருக்கும் எல்லாருமே வந்து ஜாவாவை படிச்சிட முடியாது அது வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோ இல்லைன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் வந்து அதை கண்டிப்பா படிச்சுக்க முடியும் அப்படின்றது பைத்தான் வந்திருக்க அதுக்கப்புறமா எல்லாருமே படிக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா பைத்தான் மூலமா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணுமா பண்ணலாம் இன்னும் ரொம்ப அதிகமா அடுத்து போனோம் அப்படின்னா எல்லாருமே இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க OpenAI அப்படின்றது OpenAI பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பைத்தான் சப்போர்ட்டடா தான் இருக்கும் நீங்க அதுக்கு கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கணும் பைத்தான் லாங்குவேஜ் ரீசெண்டா ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க விப்ரோல எல்லாருக்குமே தெரியும் விப்ரோன்றது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இது மட்டும் இல்ல நிறைய டிசிஎஸ்லயுமே டேட்டா அனலிட்டிக்ஸ் பைத்தான் ரோலுக்கான ஓப்பனிங்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு இப்ப விப்ரோல போட்டிருக்க ஓப்பனிங்ஸ் சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பைத்தானோட டீட்டெயில நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்பர் ரோல் இது வந்து லொகேஷன் வந்து பெங்களூர் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த ஒரு ஓப்பனிங்கா இருந்தாலும் சரி நான் வந்து அதுல மெயினா கொடுக்கறது ஸ்ட்ராங் நாலேஜ் இன் பைத்தான்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இப்போ நிறைய பைத்தான் டெவலப்பர் ரோல்ல ஒன்னு டேட்டா பேஸ் லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா எனக்கு நிறைய கம்பெனிஸ்ல இருந்து ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் கேண்டிடேட் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க மெயினா கேட்கறதே வந்து பைத்தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரிதான் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது develop a thorough understanding of our entire technology வந்து தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் டெவலப் நியூ ஃபீச்சர்ஸ் வித் எக்ஸிஸ்டிங் பைத்தான் சர்வீசஸ் ஓகே பைத்தானோட நிறைய எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி இல்ல மேபி அந்த ப்ராஜெக்ட் வந்து பைத்தான்ல இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நீங்க அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதை கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸ்பாண்ட் தி ஓவரால் ஃப்ரேம்வொர்க்ஸ் பைத்தான்ல நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு வெறும் நம்ம வந்து ஒரு வெப்சைட் மட்டும் தான் பைத்தான் மூலமா பைத்தான் படிச்சுட்டு அதோட அட்வான்ஸா வெப்சைட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும்னு இல்லை டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பண்ணலாம் உங்களால ஒரு கேம் டெவலப் பண்றதுக்கு பைத்தான் யூஸ் பண்ண முடியும் நீங்க ஒரு நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு அதுதான் அவங்க நிறைய ஓவரால் அதுல இருக்கிற மெஜாரிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதை கொடுத்துருக்காங்க பிளான் ஒர்க் இன் அகைல் மேனர் அதாவது அகைல் டெஸ்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுலயுமே லாஸ்டாவே கொடுத்திருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் காம்ப்ளெக்ஸ் சர்வர் சைடு ஃபங்க்ஷனாலிட்டி இன் பைத்தான் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் பைத்தான்ல அப்படின்றது ஏன்னா பைத்தான் வந்து ஒரு ஊப்ஸ் பேஸ்டு லாங்குவேஜ் ஸோ எந்த ஒரு ஓப்பனிங்னாலுமே வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்றது என்கிட்ட கேட்பாங்க ஸோ அதனால இங்கேயுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல் டீட்டெயிலையும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த அப்ளைன்ற லிங்க் கிளிக் பண்ணிட்டு அவங்களோட மெயில் ஐடி கேட்கும் அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பைத்தான் படிக்கிறீங்க இப்போ என்கிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய 10th முடிச்சவங்களும் பைத்தான் படிக்கணும்னு வராங்க ஏன்னா முன்னாடிலாம் 12th முடிச்சுட்டு சரி வீட்டுல வந்து ஒரு சம்மர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பைத்தான் படிக்க வருவாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் 8th 10th ஸ்டாண்டர்ட் படிச்சவங்களாமே பைத்தான் படிக்கணும்னு வராங்க ஏன் என்ன ரீசன் அப்படின்னா பைத்தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு
ஒரு பாப்புலரா இருக்கிற ஒரு லாங்குவேஜ் ஆயிடுச்சு. இந்த பாப்புலர் லாங்குவேஜ் படிக்கிறதுனால நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க உங்களோட கரியரை கொண்டுட்டு போக முடியும். நீங்க ஒரு பைத்தான் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், அதாவது ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பேக்கெண்ட்ல பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ஸா டிஜாங்கோ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த டிஜாங்கோவில் ஈஸியாகவே வந்து டேட்டா பேஸ் அவங்க SQLite கனெக்டடாகவே இருக்கும். அதனால ஈஸியா உங்களால ஒரு ஃபுல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். இதை பத்தின அந்த ஃபுல் ஸ்டாக்னா என்ன, அதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் என்ன வரும் அப்படின்றத நம்ம இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் மூலமா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐக்கு பைத்தான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அதனாலதான் கொரோனாவுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா COVID-19க்கு அப்புறம் பைத்தான் வந்து ரொம்ப ஃபேமஸாவே போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டேட்டாவை எடுத்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ அந்த அனாலிசிஸ் பண்றதுக்காக தான் பைத்தான்ல நம்பைன்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அதாவது நம்பை லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்றது உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நான் போடுறேன். ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா என்ன, லைப்ரரினா என்ன, மாடியூல்னா என்னன்றதை நான் அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது டேட்டா சயின்ஸுக்கு பைத்தானோட லைப்ரரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பைன்றது யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமா நம்ம அரே மேனிபுலேட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேண்டாஸ் மூலமா உங்களால ஒரு டேட்டாவை எடுத்து அனலிசிஸ் பண்ணி அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் மேட்பிளாட்லிப், சீபான், பிளாட்லி இதெல்லாமே வந்து படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகும்போது பைத்தானோட லைப்ரரிஸ் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டென்சர்ஃப்ளோ, பைடார்ச்சி, கெராஸ் இதெல்லாமே யூஸ் பண்றாங்க. இது மூலமா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியா பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேன்சர் இருக்கு, மெடிக்கல் ஃபீல்ட்ல வேணும் அப்படின்னாலும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பண்ண முடியும். இல்ல நான் வந்து பேங்கிங்ல உள்ள டேட்டாஸ் இருக்கு, அதுல ப்ரெடிக்ஷன், ஒரு கிரெடிட் கார்டுல நான் ஃப்ராடெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாலும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம இனிமேல் டீடைல் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஏஐன்ற ஒரு கான்செப்ட், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குமே வந்து பைத்தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். நிறைய பேர் வந்து ஏஐ படிக்கணும், லாங்குவேஜ் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது நீங்க வந்து ஒரு ரொபாட்டிக்ஸா பில்ட் பண்ண போறீங்கன்னா அப்படின்னா ஓகே. ஆனா ஏஐயும் கண்டிப்பா பண்ணணும்னா லாங்குவேஜ் சப்போர்ட்டோட நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட கரியர் வந்து ஈஸியா இருக்கும். ஏஐ இன்ஜினியரா போறதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து அந்த ஓப்பன் ஏஐல நம்ம கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு அந்த மாதிரி வேணா நீங்க வந்து நான் டெக்னிக்கல் ரோலுக்கு போகலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ இன்னொன்னு பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு AWSஓ இல்லைன்னா அசூர், அதாவது AWS வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேசான் ஆகுது, அதனால அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் இன்னொரு பிளாட்ஃபார்ம் மைக்ரோசாஃப்டோடது அசூர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூகுளோடது GCP. ஸோ இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டு வித் சப்போர்ட்டட் பைத்தான் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. சேலரியுமே பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் இன்ஜினியருக்கும் இல்ல மிஷின் லேர்னிங் இன்ஜினியருக்கு அதிகமா பே பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம் டெவலப் பண்ணணும். எனக்கு ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்க பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, பைகேம்ன்றது, இதை வச்சு நீங்க ஈஸியா கேம் டெவலப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு நெட்வொர்க் ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸா நம்ம போகணும் அப்படின்னா நெட்வொர்க்கிங்ல நிறைய இருக்கு கான்செப்ட். நீங்க நெட்வொர்க்கிங்ல எப்படிலாம் வந்து அந்த நெட்வொர்க் இன்ஜினியரிங்க ஒர்க் பண்ணுவீங்க, சொல்யூஷன் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பைத்தான் படிச்சுட்டு பைத்தானும் இந்த இது நீங்க கத்துக்கணும்னாலுமே பைத்தான் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நல்லாவே தெரிஞ்சா மட்டும்தான் அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸை நமக்கு கத்துக்கும் போது ஈஸியா இருக்கும். ஸோ நெட்வொர்க்கிங்லேயே வந்து அன்சிபிள்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலுமே வந்து பைத்தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்றதுனாலதான் பைத்தானுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமா வருது. அதனாலதான் 2024ல எல்லாருமே பைத்தான் படிக்கணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் நம்ம பைத்தான் படிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ். இன்னொன்னு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். நீங்க பைத்தான் படிச்சுட்டு எந்த ஒரு AWS இன்ஜினியர் இல்ல பைத்தான் டெவலப்பர் ரோல் இல்லைனா டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிஸ்ட் ரோலா போறீங்க அப்படின்னாலுமே உங்களோட சேலரி வந்து ஹையஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால பைத்தான்
எல்லாருமே எடுத்து படிங்க. வெறுமனே நம்ம பைத்தான் படிச்சோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் நம்ம இப்ப 10th 12th படிக்கிற மாதிரி உங்களோட நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அட்வான்ஸ் கான்செப்ட் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ரோலுக்கு நீங்க அப்ளை பண்ணி நிறைய சேலரி வந்து கெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஏஜ் ஆயிடுச்சு, நான் வந்து படிக்க முடியுமா, என்னால கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளா அந்த மாதிரி என்கொயரி வரும். ஏஜ் வந்து இஸ் நாட் அ ஃபேக்டர். நீங்க கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா பைத்தான எல்லாம் படிக்க முடியும். இது ஈஸியான ஒரு லாங்குவேஜ், எல்லாருமே ஈஸியா கத்துட்டு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இன்னொன்னு அருவி இன்ஃபோடெக்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனியுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க படிச்சுட்டே வேலை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இங்க. பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த கோர்சஸ் பத்தில டீடைல் வேணும்னா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.